ஏய் மணி மடமடான்னு வர்ற போன் பண்ணிட்டேன் கிரிக்கெட் வர போலாம். டேய் லட்சுமி காலைடாமா. ஏடா மச்சான் இம்மா படிச்சு இப்படி மாட்டு சாணி அண்ணியாக்கணுங்கிற கொஞ்சம் கூட மானிமே ஆகுது இல்லையா உனக்கு? ஏன்னா வேலைக்கு போய் நீங்களும் காசு வாங்குறீங்க, மாடு மேய்ச்சி நானும் காசு வாங்குறேன். இதுல என்ன இருக்குது வெக்கப்படுறதுக்கு? சரி நீ மாசம் எவ்வளவு வாங்குற சம்பளம்? 20,000 மச்சான். இஎஸ்ஐ எல்லாம் போக ஒரு 15,000 நிக்கும். அது 15,000 என் மாட்டு சாணி எடுத்து போய் எருவுக்கு போட்டாலே வந்துருந்தா. டேய் மணி அந்த மாடு மேல கொல்லையில வரப்பில் கட்டுறா. டேய் சரி ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் கட்டி நீ என்ன பண்ற? ஆமா டைமுக்கு தட்டா இருக்கணும், பால் கறந்துன்னு போய் ஊத்தணும், சாணி வரணும். சும்மாவா? அதெல்லாம் ஓகேதான் மச்சான். இப்படி மாட்டு சாணி அண்ணியாக்கணும் எவன் மச்சான் உனக்கு பொண்ணு கொடுக்க உன்னை நம்பி? ஏடா நேரம் காலம் பார்த்து மாடே இவளுக்கு பொறுப்பா பாத்துக்கிறங்க. நம்பி பொண்ணு கொடுத்தா ராணி மாதிரி வச்சு பாத்துக்க மாட்டீங்களாடா? இப்படி சொல்லி சொல்லியே மாடு மேய்க்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்காத பண்ணி வச்சுக்கிறீடா. டே நீங்க டேய் போய் மனுஷன் சாணி வாரி முன்னேற வழியா பாருடா. போட நாங்க மாட்டு சாணி வாரிக்கிறோம். நடக்கடா ஃபர்ஸ்ட். சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மச்சான். அண்ணனுக்குறா என்னமோ மாட்டு சாணி வர்றான் நீனு. உழைப்பாளி இல்லாத ஏய் தெலுங்கு கொல்லிக்கு போலாம். நாள்